என்ன பண்றீங்க ரெண்டு பேரும் ஃப்ரிட்ஜ்ல? பொமக்ரானட்ல ஜெல்லியா? உனக்கு வேணுமா சுபிஷா? சுபிஷா உனக்கு வேணுமா? என்ன வேணும்? வேணாமா? ஓகே செஞ்சிடலாம். பொமக்ரானட்டை வச்சு ஜெல்லி. ஓகே. இப்போ பொமக்ரானட்டை கட் பண்ணி மிக்ஸி ஜார்ல போட்டுட்டோம். இப்போ அரைச்சிடலாம். ஆனால் இதை நான் அரைக்கக்கூடாது, அதுக்குன்னு அவங்க நான் என்னமோ எக்ஸைட்டடாக இருக்கிறோம் இல்லையோ, இவன் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கா. இப்போ ஒரு பழத்துக்கு இவ்வளோனா வந்துருக்கு, நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. சரி வாங்க ஃபில்டர் பண்ணிக்கலாம். விட மாட்டாங்க, விட மாட்டாங்க. அது வீட்டுல அம்மா முடிக்கே விட மாட்டா. இன்னைக்கு லித்திகாஸ்டி தலைக்கு குளிச்சிருக்கிறா, அதனாலதான் சுபிக்ஷாவுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ஆதாண்டா ஆதாண்டா. பொமக்ரானட் ஜெல்லி சாப்பிடலாமா? ரெடி ஆயிட்டே இருக்கு. இது தேர்ட் ஸ்டெப். நம்ம பொமக்ரானட் ஜூஸை ஆல்ரெடி அடுப்பில் வச்சுருக்கோம். ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றி அதில் இப்போ இந்த அரகரவே இப்போ கட் பண்ணி போட போகிறேன். நீ போடலை, நான் போட போகிறேன். கட் பண்ணி நான் போடுறேன் ப்ளீஸ். நோ, கட் பண்ணி மட்டும் கொடு. ஓகே, கம் திஸ் சைடு. அரகரை கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறோம். இது வந்து நம்ம கட் பண்ணி குட்டி குட்டி பீசஸாக போடணும். அப்படியே போட்டோம்னா கொஞ்ச நேரம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். இப்போ நம்ம அந்த அகரகை போட்டு இது நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 1 கப் ஆஃப் சுகர் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். சரி, அங்கே பக்கம் பண்ணிட்டே இருக்காங்க. ஜெல்லி செய்ய ஆரம்பிச்சோம் அதேதான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆச்சி 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 ஆச்சினா இங்க இல்லையே, ரூம்ல போய் இருப்பாங்க பாருப்போ. இப்போ நம்ம பொமக்ரானட்ல அகரகை அப்புறம் சக்கரை அதெல்லாம் போட்டோம். அதெல்லாம் இப்போ ரெடி ஆகிடுச்சு. சக்கரையும் நல்லா கரைஞ்சிருச்சு, அகரகையும் கரைஞ்சிருச்சு. இப்போ நாங்கள் ஏன் ஃபில்டர் பண்ணுறோன்னா, அகரகங்கிறது கடல் பாசிலேருந்து வருது, அதனால அதில் டஸ்ட்டு மேபி இருக்கலாம். அதனால நாங்கள் வந்து அதை ஃபில்டர் பண்ணுறோம். இப்போ பொமக்ரானட் ஜெல்லி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதை வந்து நான் மோல்டில் மாற்றிக்கிறேன். அதை நான் வந்து டம்ளரில் போட்டுக்கிறேன். இந்த மோல்டுலலாம் நம்மலாம் ஊற்ற போகிறோம். என்னோடய டம்ளரு, குட்டி குட்டி டம்ளரு, அப்புறம் என்னோடய இந்த லஞ்ச் டிஃபன் பாக்ஸோடது, அப்புறம் ஐஸ் ட்ரே. நேற்று ஊற்றுங்க ஐஸ் சொல்ல மறந்துட்டேன். இதை 30 மினிட்ஸ் வெளியே வச்சுக்கலாம். அப்புறம் நம்மளுக்கு சின்ன செய்யணும்னா ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம். சுஷா, பொமக்ரானட் ஜெல்லி சாப்பிட போறியா? லாஸ்ட் டைமும் இதே மாதிரி அன்றைக்கி ஒன்றா செஞ்சோம். அது வந்து ஆனால் பேக்கெட் இந்த பாக்ஸ்லலாம் ஊற்றி கொடுப்பாங்க, பவுடர் மாதிரி இருக்கும். அது ஃபுல்லாக ஊற்றிடு. அதில் இப்போ கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோ. அந்த இதில் இதுலையா? அந்த பக்கத்தில் இருக்கிறது அந்த இந்த டெக்கரேஷன் ஜெல்லிக்கு டெக்கரேஷனுக்கு மிச்ச பொமக்ரானட்ஸ் எல்லாம் நம்ம ஜூஸ் பண்ணிட்டோம். எடுத்து டெக்கரேஷனுக்கு போட்டுக்கலாம்.
சும்மா ஒன்று ரெண்டு எல்லாத்துலேயும் நான் 2 2 போட போகிறேன் இந்த ஸ்டைலில். அதுவா ஐஸ் டைம் முடிச்சாச்சா? அடுத்து டம்ளர். விட மாட்டாங்க கடைசி வரைக்கும். இப்போ டெக்கரேஷனுக்கு நம்ம பொமக்ரானேட் யூஸ் பண்ணணும்னு சொன்னல, அது எல்லாத்துலேயும் போட்டோம், எல்லா மொழிலையும். இப்போ ஆஃப்டர் ½ அன் ஹவர் கழிச்சு பார்க்கலாம். ஜெல்லி நல்லா செட் ஆகிருக்கும். இப்போ வந்து நம்மளோட ஜெல்லி எல்லாமே செட் ஆகிடுச்சு. நம்ம 30 மினிட்ஸ் அதாவது ½ அன் ஹவர் கழித்து எடுத்த போது நல்லா எல்லாமே செட் ஆகிடுச்சு. ஆனால் நான் இத்தனை இப்போவே சாப்பிட மாட்டேன். நாளைக்கு இன்னைக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு நாளைக்கு சாப்பிடுவேன். இந்த மாதிரி இந்த மிச்சம் இருக்க நாளையுமே ஒவ்வொரு நாளும் எடுத்து சாப்பிடுவோம். என்ன நாளைக்கு இது எடுத்தேன்னா என் அக்காவுக்கு இதை கொடுத்துருவேன். அப்புறம் மறுநாள் இது எடுத்தேன்னா இதுவே காலியாயிடும். இப்போ அதுக்கே நான் இதை உங்களுக்கு எடுத்த டேஸ்டிங்காக இதை நம்ம ஐஸ் ட்ரேயில் வச்சதை எடுத்து உங்களுக்கு டேஸ்டிங் காமிக்கிறேங்க. வாவ், ஸ்லோவா சூப்பர். ஆக்சுவலி நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம். மேலே ஃபஸ்ட்டு பொமக்ரானேட் வச்சுருக்கணும். பொமக்ரானேட்டை வச்சுட்டு அதுக்கப்புறம் ஜெல்லியை ஊற்றிருக்கணும். பொமக்ரானேட்டு மேலேயே இருக்குது. Now it's the tasting time. நாளைக்கு நீப்பாக இப்போ இது எல்லாத்தையும் நானே சாப்பிடுவேன்னு நினைக்கிறேன். எல்லாரும் தான் சாப்பிடுவாங்க. அம்மா அப்பா எல்லாருமே தான் சாப்பிடுவாங்க. இதையும் ரிமைனிங் எல்லாத்தையுமே ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில்லுன்னு நாளைக்கு சாப்பிட போகிறோம். நானே அக்காவும். பாய் சொல்ல வந்துட்டேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. பாய். அம்மா கரண்ட ஜெல்லி ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. பாய்.